Hi everyone. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா chemical bonding and molecular structure இதோட லைன் பை லைன் NCERT எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம நீட் 2022 க்கு முடிஞ்ச அளவு நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்ல இருந்து என்ன செய்யலாம் லைன் டு லைன் எக்ஸ்பிளனேஷன் அப்லோட் பண்ணுவோம் அப்படினு சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா chemical bonding and molecular structure. ஓகேவா லைன் டு லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இது இப்போ நான் இத வந்து ஒரு மூணு டாபிக் நம்ம பார்ப்போம். என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் அப்படினா Kozal-Lewis approach, அதுக்கப்புறம் octet rule அதோட லிமிட்டேஷன், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பற்றி பார்ப்போம். இந்த மூணுக்குள்ள டைப்ஸ் ஆஃப் எம்சிக்யூஸை நம்ம அடுத்த வீடியோ என்ன செய்யலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். இதை ஜஸ்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். அடுத்து எம்சிக்யூஸை நெக்ஸ்ட் வீடியோ என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் 1 minute. ஓகே, ஸோ மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனிதிங் விச் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே மேட்டர் தான். நீங்கள் ஒரு பென் எடுத்திங்கனாலும் அது மேட்டர் தான், ஒரு நோட்டு பேப்பர் எது எடுத்தாலும் மேட்டர் தான். ஸோ அது மேட்டர் அப்படின்னா அதுக்கு மாஸ், அதுக்குன்னு செர்டன் வெயிட் இருக்கணும். அது வந்து இட் ஹேஸ் டு ஆக்குபை சம் ஸ்பேஸ், அதை தான் மேட்டர்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அண்டர் நார்மல் கண்டிஷன் நோ அதர் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இண்டிபெண்டன்ட் ஆட்டம் இன் நேச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நார்மல் கண்டிஷன்லையுமே ஒரு எலிமெண்ட், இப்போ எலிமெண்ட்னா என்ன சொல்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது எலிமெண்ட், நைட்ரஜன்கிறது ஒரு எலிமெண்ட், கார்பன்கிறது ஒரு எலிமெண்ட். ஸோ இது எல்லாமே எல்லா நார்மல் கண்டிஷன்லையுமே இண்டிபெண்டன்ட் ஆட்டமாக இருக்காது. இண்டிபெண்டன்ட்னா தனியாக அதால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது. எக்ஸப்ட் நோபல் கேசஸ். இந்த நோபல் கேசஸ் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், அதால் தனியாக இருக்க முடியும். ஏன்னா தே ஆர் ஸ்டேபிள், தே ஆர் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆக்டடாக இருக்கும். மற்ற எலிமெண்ட்ஸால் என்ன செய்ய முடியாது, இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது, தனியாக அதால் இருக்க முடியாது. ஸோ அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா the group of atoms found to exist together as one species having characteristic property. So such a group of atoms is called molecules. அதாவது என்னது, அது தனியாக இல்லாமல் மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பைன் ஆகியிருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி நமக்கு என்னவா இருக்குது, வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்குது. ஹைட்ரஜனால தனியாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா இருக்க முடியாது, ஆக்சிஜனால தனியாக இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் சேர்ந்து என்ன செய்யுது, O2 இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது எல்லா கண்டிஷன்லையுமே தனியாக இருக்க முடியாது. அது மற்ற ஆட்டத்தோட சேர்ந்து என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா இட் வில் பி ஆஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். சரியா? ஆப்வியஸ்லி தேர் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸ் விச் ஹோல்ட்ஸ் தீஸ் கான்ஸ்டிடியூட் ஆட்டம் டுகெதர் இன் அ மாலிகூல்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அச்சும் சிஎலும் சேர்ந்துருக்கு. அப்போ இந்த பாண்ட் இருக்குல்ல அச்சுக்கும் சிஎலுக்கு இடையில, அப்போ தேர் மஸ்ட் பி சம் அட்ராக்ஷன், ஏதாவது ஃபோர்ஸஸ் இருக்கும் அதுக்கு இடையில. அதாவது இப்போ ஹைட்ரஜன் குளோரின் ஒன்றா சேர்ந்துருக்குன்னா அதுக்கு இடையில ஏதாவது சம் ஃபோர்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் தான் அந்த கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாரை குறிக்கிறாங்க, ஹைட்ரஜனையும் குளோரினையும் குறிக்கிறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸை ஒன்றா சேர்க்கறது என்ன அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் விச் ஹோல்ஸ் த வேரியஸ் கான்ஸ்டன்ட் ஆட்டம்ஸ், அதாவது ஆட்டம்ஸாக இருக்கலாம் ஆன்ஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே யார் அட்ராக்டிவ் சேர்த்து வச்சிருக்காங்களோ அந்த in different chemical species known as chemical bond. அதாவது ரெண்டு ஆட்டமை ஒன்றா சேர்த்து வச்சிருக்க அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், chemical bond அப்படின்னு சொல்கிறோம். Since the formation of chemical compounds take place as a result of combination of atoms of various elements in different ways, it raises many questions. என்னென்ன கொஸ்டினாக நம்ம ரைஸ் பண்ணுது, why do atoms combine, அதாவது ஏன் ரெண்டு ஆட்டம் கம்பைன் பண்ணுது, ஆக்சிஜன் மட்டும் தனியாக இருக்கலாமே, ஹைட்ரஜன் மட்டும் தனியாக இருக்கலாமே, ஏன் ரெண்டு ஆட்டம் கம்பைன் பண்ணுது. அதுக்கப்புறம் why are only certain combination possible. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால் போய் BO அப்படின்னு ஒரு காம்பினேஷன் எழுத முடியாது, போரான ஆக்சிஜன் B2O3 தான் எழுதுறோம். ஏன் அப்போ இந்த BO அப்படிங்கிற காம்பினேஷன், ஏன் ஒரு செர்டன் காம்பினேஷனாக தான் அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகணும், ஏன் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வருது. why do atoms combine while certain others do not. அதாவது ஏன் ஒரு சில இப்போ நோபல் கேஸால் ஏன் கம்பைன் ஆக முடியல மற்ற ஆட்டம்ஸோட, ஏன் ஒரு சில ஆட்டம்ஸ் மட்டும் பாண்டிங் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு வருது. why do molecule possess different shape, ஏன் எல்லா மாலிகுலுக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பாண்டை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. ஸோ டு ஆன்சர் சச் கொஸ்டின்ஸ் டிஃப்ரெண்ட் தியரிஸ் and concepts have been put forward from time to time. இதை ஆன்சர் பண்ணுறதுக்காண்டி தான் நிறைய தியரிஸ் வந்துச்சு. என்னென்ன தியரிஸ் வந்துச்சு, Kozal-Lewis approach, வேலன்ஸ் செல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, VSEPR தியரி, ஷேப்ஸை பற்றி பேசும், வேலன்ஸ் பாண்ட் தியரி இருக்குது, அதுக்கப்புறம் MO தியரி, தட் இஸ் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ கொஸ்டின்ஸ், ஏன் ஆட்டம்ஸ் பாண்டை ஃபார்ம் பண்ணும், ஏன் ஒரு சில ஆட்டம்ஸ் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு சில ஆட்டம்ஸ் பாண்ட் ஃபார்ம் ஆக மாட்டேங்கி, அதுக்கப்புறம் ஏன் ஒரு இதுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் ஒரு சில ஆட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் கம்பைன் B2O3 அப்படின்னு, ஏன் ஒரு BO அப்படிங்கிற காம்பினேஷன் இல்லாமல் ஏன் B2O3ங்கிற காம்பினேஷன்லாம் அது ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி தியர்ஸ் தான் என்ன செய்யுது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எவல்யூஷன் ஆஃப் வேரியஸ் சீரிஸ் ஆஃப் வேலன்ஸ் அண்ட் த இன்டர்பிரேஷன் ஆஃப் நேச்சுரல் கெமிக்கல் பாண்ட்ஸ் ஹவ் பீன் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ இவ்வளோ தியரிஸ் வந்து இதெல்லாமே அவங்க ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்தாலும் அது எதுக்கு க்ளோஸ்லி ரிலேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிறதுக்காக இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப்
elements and the periodic table. So structure of atoms பத்தி புரிஞ்சுக்கலாம், electronic configuration of elements பத்தி புரிஞ்சுக்கலாம், periodic table பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? Every systems tend to be more stable and bonding in nature. அதாவது என்ன சொல்றாங்க, every system tends to be more stable and bonding is nature's way of lowering the energy to attain stability. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா சிஸ்டமே என்ன செய்யணும், அது தனியா இருக்கும்னு நினைக்காது, ஒரு ஸ்டேபிளா இருக்கணும். அது தனியா இருக்கோ சேர்ந்து இருக்கோ அது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கணும் தான் நினைக்குது. அதுக்கப்புறம் இட்ஸ் as to lower the way lowering the energy of the system. அது லோயஸ்ட் எனர்ஜியில் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்க முடியும் அப்படின்னு தான் எல்லா இதுவுமே என்ன செய்யும் அப்படின்னா பார்க்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரியா, இவ்வளோ தான் இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் ஆஃப் த சாப்டருக்கு போகிறோம். தட் இஸ் Coasal-Lewis approach to chemical bonding. ஸோ லூயிஸ் டாட் செக்ஷன் படிப்போம். Coasal-Lewis approach அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். In order to explain the formation of chemical bonds in terms of electrons, a number of atoms were made. நிறைய atoms வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நடத்தியிருக்காங்க. பட் இட் வாஸ் ஒன்லி இன் 1916 when Coasal and Lewis succeeded independently in giving a satisfactory explanation. அப்போ எப்போ தான் ஒரு பாண்ட் ஃபார்மேஷனுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா 1916. அது வரைக்கும் நிறைய அட்டம்ஸ் போயிருக்கு, பட் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. அப்போ இவங்க ரெண்டு பேர் யார், Coasal and Lewis அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. They were the first to provide same logical explanation. இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிருக்காங்க, தனித்தனியாக ரிசர்ச் பண்ணா கூட ஒரே மாதிரி லாஜிக்கலான ஆன்சரை கொடுக்கறனால அது ஒரு நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கு. ஆஃப் வேலன்ஸ் which was based on the inertness of noble gases. இது உங்களோட தியரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு இனர்ட்னஸ் ஆஃப் நோபல் கேஸஸோட இனர்ட்னஸோட கம்பேர் பண்ணி மற்ற எலிமெண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. சரியா, அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? லூயிஸ் பிக்சர் த ஆட்டம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் கர்னல். அதாவது லூயிஸ் அப்படிங்கிற என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு ஆட்டத்தை ஒரு கர்னல் அப்படிங்கிற மாதிரி நியூக்ளியஸ் ப்ளஸ் இன்னர் எலக்ட்ரான்ஸ், அதாவது நியூக்ளியஸ் இப்படி இருக்குது ப்ளஸ் எனது இன்னர் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து ஒரு கர்னல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிட்டாரு. அந்த அவுட்டர் ஷெல் தட் அக்காமடேட் மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான். அதுக்கப்புறம் அவுட்டர் ஷெல் வந்து எத்தனை எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணிக்கலாம், மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத இவர் அசியூம் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு பாருங்க, he further assumed that these 8 electrons occupy the corner of a cube which surround the kernel. இப்போ ஒரு கியூப் இருக்குன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரஃபாக இங்கே வரையினேன். இந்த மாதிரி கியூப்ல 8 கார்னர் இருக்கா, இங்கே ஒரு கார்னர் இங்கே ஒரு கார்னர். ஸோ இந்த மாதிரி 8 கார்னரில் என்ன செய்யுது அப்படின்னா 8 எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படின்னு இவர் அசியூம் பண்ணுறாரு. எல்லாமே அசம்ஷன் தான், இவரோட அசம்ஷன். தட்ஸ் த சிங்கிள் அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் ஆஃப் சோடியம் ஆக்குபை 1 கார்னர் ஆஃப் த கியூப். இப்போ சோடியம்க்கு பார்த்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதலாம், 2,8,1 எழுதுவோமா. ஸோ அப்போ இந்த மீதி ஒரு எலக்ட்ரான் நம்மளுக்கு என்னவா இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு எலக்ட்ரான் தான் சொல்கிறாங்க ஆக்குபை த 1 கார்னர் ஆஃப் த கியூப். மீதி இருக்க ஒரு எலக்ட்ரான் இங்கே பாருங்க 281 8 எலக்ட்ரான் ஒரு கியூப்ல கார்னர்ஸ்ல ஆக்குபை பண்ண முடியும். மீதி இருக்க இந்த ஒரு எலக்ட்ரான் சோடியம் மட்டும் தனியாக என்ன செய்யுது, ஒரு கார்னரை ஆக்குபை பண்ணுது. while in case of noble gases all 8 corners would be occupied. இப்போ நோபல் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவுட்டர் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் கரெக்டாக இருக்கும்போது அந்த கியூப்ல என்ன செய்யும், 8 எலக்ட்ரான் 8 எட்ஜஸுமே கரெக்டாக என்ன செய்யும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிடும். ஸோ திஸ் ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசன்ஸ் a particularly stable electronic arrangement. அப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது இந்த அவுட்டர் ஷெல்ல இருக்கிறனால அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கனால அது ஒரு ஸ்டெபிலிட்டி என்ன செய்யுது அப்படின்னா கொடுக்குது. ஸோ லூயிஸ் postulated that atoms achieve the stable octet when they are linked by chemical bonds. அப்போ ஏன் ஒரு கெமிக்கல் பாண்ட் அப்படிங்கிறது உருவாகுது அப்படின்னா டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். அதுக்கு தான் இவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னது, எதுக்காக ஒரு ஆட்டம்ஸ் 2 ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகணும் அப்படின்னா டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் வந்து தனியாக இருக்கும்போது 11 எலக்ட்ரானாக இருக்குது. அதே ஒரு குளோரினோட சேரும்போது ஒரு எலக்ட்ரான் இங்கே குளோரினுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா சோடியமும் ஆக்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும், குளோரினும் ஆக்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ அப்போ அது ரெண்டுக்கு ஒரு இடையில ஒரு பாண்ட் வருது. எதுக்காக, டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. அதோட 2 ஆக்டடையும் என்ன செய்யும், கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிரும். ஆக்டட் ஃபில் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிருது, ஸ்டேபிள் ஆயிருது. இது எதை வச்சு சொல்றாரு, நோபல் கேசஸ் வச்சு சொல்றாரு. ஏன்னா நோபல் கேசஸ்ல 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த 8 எலக்ட்ரான் இருக்கனால இட் இஸ் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, அதுதான். இப்போ இந்த கேஸ் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரின் திஸ் கேன் ஹேப்பன் பை த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் சோடியம் டு குளோரின். அதாவது சோடியம் கிட்ட 11 எலக்ட்ரான் இருக்கு, 2,8,1. குளோரின் கிட்ட எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, நம்ம கிட்ட 17 இருக்கு. ஸோ 2,8,7. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் கடைசி இந்த சோடியம்ல இருக்க ஒரு எலக்ட்ரானை குளோரின் கிட்ட கொடுத்துச்சுன்னா சோடியம் என்ன ஆயிரும், 2,8 ஆயிரும். குளோரின் வந்து 2,8,8 ஆயிரும். ஸோ அப்போ இங்கேயும் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆயிரும், ஆக்டட் சாட்டிஸ்ஃபை ஆயிரும், குளோரின்லையும் ஆக்டட் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு இது வந்து இன்னொருதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது எலக்ட்ரான். சோடியம் வந்து குளோரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா, and therefore giving sodium plus and chlorine minus. அதாவது எது எலக்ட்ரானை கொடுக்குதோ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறனால சோடியம் ப்ளஸ்ஸாக மாறிடும், குளோரின் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுனால Cl மைனஸாக மாறிடும். சரியா,
In the case of other molecules like Cl2, H2, F2, etc., the bond is formed by the sharing of electrons between the atoms. In the process attains a stable outer octet of electrons. அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்போ சோடியமுக்கும் குளோரின் கடையில ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. அதே இது இப்போ ரெண்டு குளோரின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, Cl இருக்கு அப்படின்னா அது ரெண்டு கடையில ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும், இன்னொரு குளோரின் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நம்ம கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லை, சரியா? ஸோ இப்போ எதுக்காக ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டு அட்டைன் ஸ்டெபிலிட்டி. அந்த ஸ்டெபிலிட்டி எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா பை ஆக்டட் ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சரியா? நெக்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லூயிஸ் சிம்பிள்ஸ். ஸோ லூயிஸ் அப்படிங்கிறவர் ஒரு இதுக்கு சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். In the formation of a molecules, only the outer shell electrons take part in chemical combination and they are known as valence electron. அதாவது ஒரு பாண்டிங் நடக்கணும் அப்படின்னா அந்த பாண்டிங்க்கு எந்த எலக்ட்ரான்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா அதில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ சோடியம் சொன்னோமா, சோடியமில் 11 எலக்ட்ரான் இருக்கு, 2,8,1. அப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் தானே பாண்டிங் இன்வால்வ் ஆச்சு, அந்த ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ இந்த கடைசி ஷெல்ல இருக்க எலக்ட்ரான், அதை தான் நம்ம என்ன சொல்றோம், வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா ஒன்றுமே கிடையாது, கடைசி ஷெல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ். இப்போ 2,8,1 ஒன்று தான் கடைசியில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ குளோரின் பார்த்தீங்கன்னா 2,8,7 அந்த 7 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஒரு பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது ஒன்லி வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது, வேற எந்த எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகல. இந்த இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் ஆர் வெல் ப்ரொடெக்டட் அண்ட் ஜென்ரலி நாட் இன்வால்வ் இன் த காம்பினேஷன் ப்ராசஸ். ஓகேவா? G.N. Lewis, an American chemist, introduced a simple notation to represent valence electron. ஸோ ஒரு ஆட்டத்தில் இருக்க வேலன்ஸ் எலக்ட்ரானை சிம்பிளா நோட்டேட் பண்ற, அதாவது ரெப்ரசென்ட் பண்ற அந்த சிம்பிளுக்கு பேர் தான் லூயிஸ் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் லூயிஸ் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செகண்ட் பீரியட் ஆர் கிவன் பிலோ. ஸோ எப்படி லூயிஸ் சிம்பிள் வரையணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ லித்தியத்துக்கு ஒரே ஒரு வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ ஒரே ஒரு டாட் வச்சா போதும். பெரிலியத்துக்கு 2 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு, ஸோ 2 டாட்டு. போரானுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ 1 2 3 இப்படி வச்சுக்கலாம், 1 2 3 இப்படி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார்பனுக்கு 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், 1 2 3 4. இப்போ நைட்ரஜனுக்கு வரும்போது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா எடுத்தோன்னே இப்படி 2 இப்படி 2 இப்படி ஒன்று வச்சிங்கன்னா தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே சிங்கிளாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் டபுளாக ஃபில் பண்ணணும், சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜனுக்கு எப்படி போடணும் அப்படின்னா 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கா, மொதல் 4 1 2 3 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் போட்டதுக்கப்புறம் 5ஆவது இங்கே போடணும். எடுத்தோடனே 2 2 ஃபில் பண்ணக்கூடாது, 1 1 தான் ஃபில் பண்ணணும். ஆக்சிஜன் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்படி தான் ஃபில் பண்ணணும். நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க, பட் இது 2 2 ஃபில் ஆகாது. ஓகேவா? ஃப்ளூரின் அதே மாதிரி தான், மொதல் சிங்கிளாக ஃபில் பண்ணிட்டு அது டபுள் ஆகணும். நியான் வந்து எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும், இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஏன்னா இட் ஹேஸ் 8 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். ஸோ அப்போ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அத்தனை டாட் வைக்கிறோம், அதுதான் லூயிஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இப்போ இந்த லூயிஸ் சிம்பிள்ஸ்க்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லூயிஸ் சிம்பிள், த நம்பர் ஆஃப் டாட்ஸ் அரௌண்ட் த சிம்பிள், 1 minute, number of dots around the symbol around the symbols represent the number of valence electron. அதாவது ஒரு எலிமெண்ட்டை சுற்றி எத்தனை டாட் இருக்கோ அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ நைட்ரஜன் சுற்றி 5 டாட் வச்சிருக்கோம்னா அது 5 தான் எனது வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் நைட்ரஜன். ஸோ எத்தனை டாட் இருக்கோ இட் ரெப்ரசன்ஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் பர்டிகுலர் ஆட்டம். ஸோ திஸ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் யூஸ் டு கால்குலேட் த குரூப் வேலன்ஸ் ஆர் காமன் வேலன்ஸ் ஆஃப் தி எலிமெண்ட். ஒரு குரூப் ஒரு இதோட குரூப் வேலன்ஸையோ இல்லை காமன் வேலன்ஸையோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னதாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The group valence of the elements is generally either equal to அதாவது group valence valence electrons is equal to number of dots in a Lewis symbol or 8 minus the number of dots in valence. அதாவது இது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ O2 மைனஸ் தான் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? அது மாதிரி F மைனஸ் தான் சொல்லுவோம். இப்போ ஃப்ளூரினுக்கு 7 அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருந்தால் கூட நம்ம அதோட வேலன்ஸின்னு சொல்லும்போது -1 தான் சொல்கிறோம். ஏன் 8 - 7 is equal to 1 அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ குரூப் வேலன்ஸ் அப்படிங்கிறது எய்தர் அதில் இருக்க நம்பர் ஆஃப் டாட்ஸாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போரானுக்கு 3 டாட் இருக்குது, அப்போ போரானோட வேலன்சி 3. ஸோ எய்தர் அந்த டாட்ஸையே அதோட வேலன்சியாக இருக்கலாம், இல்லை இப்போ ஃப்ளூரினுக்கு வந்து 7 டாட் இருக்கும், 7 இருக்கும். அப்போ அது வந்து 8 - 7 = 1 தான் அதோட வேலன்ஸியை சொல்லுவோம், -1 தான் சொல்லுவோம். ஸோ எய்தர் அந்த டாட்ஸே வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லாட்டி 8 - அந்த டாட்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இதுதான் சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் மூவிங் ஆன், கோசல் இன் ரிலேஷன் டு கெமிக்கல் பாண்டிங் ட்ரூ அட்டென்ஷன் டு த ஃபாலோயிங் ஃபேக்ட்ஸ். என்னென்ன ஃபேக்ட்ஸ்லாம் இவங்களோட இந்த கோசல் அப்ரோச்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த பீரியாடிக் டேபிள் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலஜன்ஸ் அண்ட் ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் அல்கலி மெட்டல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை நோபல் கேசஸ். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
உங்ககிட்ட கடைசி இங்கே குரூப் 17 இருக்கும், இங்கே குரூப் 18 இருக்கும். ஃபஸ்ட்டு அதாவது குரூப் 18க்கு அப்புறம் குரூப் 1 வரும். ஸோ அப்போ இங்கே குரூப் 17 வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஹாலஜன்ஸ் இருக்கும். குரூப் 18ல யார் இருப்பா, நோபல் கேசஸ் இருக்கும். அடுத்து குரூப் 1ல அல்கலி மெட்டல்ஸ் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரான் பாசிட்டிவ் அதிகமாக இருக்க ஸ்பீசிஸாக இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டருக்கும் இந்த எலக்ட்ரான் பாசிட்டிவ் கேரக்டருக்கும் இந்த நடுவில், அதாவது கடைசி யார் வந்து நடுவில் இருக்கா அப்படின்னா நோபல் கேசஸ் அப்படிங்கிற ரொம்ப ஸ்டேபிளான காம்பவுண்ட் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட் என்னது, the formation of negative ion from a halogen atom and positive ion from alkali metal is associated with the gain and loss of electrons. இப்போ fluorine வந்து F மைனஸாக மாறணும்னா அது எலக்ட்ரான் என்ன செய்யணும், கெயின் பண்ணணும். அது மாதிரி சோடியம் வந்து Na ப்ளஸ்ஸாக மாறணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆட்டம் சோடியம் அப்படிங்கிறது சோடியம் அயான் Na ப்ளஸ்ஸாக மாறணும், அயானாக மாறணும் அப்படின்னா எய்தர் இட் ஹாஸ் டு லூஸ் எலக்ட்ரான் ஆர் கெயின் எலக்ட்ரான். ஸோ அப்போ ஒரு ஆட்டம் அயான்ஸாக மாறுறது இஸ் அசோசியேட்டட் வித் எனது கெயின் அண்ட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது மைனஸாக மாறிடும், எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சு அதாவது லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் பாசிட்டிவ் அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் thus formed attain stable noble gas electronic configuration. அதாவது எல்லா ஒரு ஆட்டமே நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணணும் தான் நினைக்கும், இப்போ அட்டைன் பண்ணணும் தான் நினைக்கும். இப்போ சோடியம் அப்படிங்கிறது 2,8,1 அது ஏன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு Na ப்ளஸ்ஸாக இருக்க விரும்புது, அப்போ தான் இந்த ஒரு எலக்ட்ரான் அது கொடுத்துச்சுன்னா 2,8 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் ஷெல் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ண முடியும். அவுட்டர் எலக்ட்ரான் 8 இருந்துச்சு அப்படின்னா அது நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஸோ அப்போ எல்லா எலிமெண்ட்டுமே என்ன தான் செய்ய நினைக்குது அப்படின்னா ஒரு நோபல் கேஸோட கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் தான் நினைக்குது. ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுது, டு அட்டைன் த ஸ்டேபிள் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். சரியா, இந்த நோபல் கேஸஸ் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் ஹீலியம் விச் ஹஸ் அ டூப்ளட் ஆஃப் எலக்ட்ரான். ஹீலியமுக்கு மொத்தமே 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போ எல்லா நோபல் கேஸும் 8 எலக்ட்ரான் இருக்குல்ல அவுட்டர் ஷெல்ல, ஏன் ஹீலியம் மட்டும் 2 எலக்ட்ரான்னா அது எக்ஸப்ஷன். ஈவன் தோ அது 2 எலக்ட்ரான் இருந்தால் கூட அது இட் இஸ் ஸ்டேபிள். சரியா, ஹேவிங் எ பர்டிகுலர் எலக்ட்ரானிக் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட், the negative and positive ions are stabilized by electrostatic attraction. இப்போ சோடியமும் குளோரைன் நெகட்டிவ், அது சோடியம் வந்து பாசிட்டிவ், குளோரின் நெகட்டிவ். ஸோ அது ரெண்டு எப்படி ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, the formation of NaCl from sodium and chlorine according to the above scheme can be explained. அதாவது இந்த சோடியம் குளோரின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சோடியம் பார்த்தீங்கன்னா நியான் வந்து என்னது அப்படின்னா 2,8 அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா, மீதி இருக்க அந்த ஒரு எலக்ட்ரான் தான் 3s1 போட்டிருக்கோம். அதாவது நியானோட கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6. நெக்ஸ்ட் அந்த 3s1ங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான். அந்த சோடியம்ல 281 போட்டிருக்கோம், அந்த மிச்சம் இருக்க அந்த ஒரு எலக்ட்ரான் தான் 3s1. இப்போ அதை என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுது. ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும், Na ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ அது இந்த Na ப்ளஸ்ங்கிற போது இந்த 3s1ஓட எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, அந்த நியான் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துச்சு அப்படின்னா நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன செஞ்சிடும், ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும். அதே மாதிரி தான் குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்குச்சு அப்படின்னா Cl மைனஸ் ஆயிடுது. ஸோ Cl மைனஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. Cl மைனஸ் வாங்கினோட ஆர்கான் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டன் பண்ணி ஸ்டேபிளாக கிடச்சிரும். இப்போ Na ப்ளஸ் Cl மைனஸ் அது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா NaCl அப்படிங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஃபோர்ஸஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன். இதே மாதிரி தான் CaF2 எப்படி இருக்கும், A2 ப்ளஸ் 2F மைனஸ். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா இந்த Ca வந்து 2 எலக்ட்ரானை கொடுத்துரும், 2 எலக்ட்ரான் இங்கே கொடுத்துரும் 2E மைனஸ். அப்போ ஃப்ளூரின் என்ன செய்யணும், 2 ஃப்ளூரின் பை இந்த Ca2 ப்ளஸ் கூட எத்தனை ஃப்ளூரின் சேரணும், 2 ஃப்ளூரின் சேர்க்கணும். ஏன்னா இங்கே 2 ப்ளஸ் சார்ஜ் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சோடியம் Na ப்ளஸ் Cl மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் ஈஸியாக சேர்ந்து NaCl வரும். ஆனால் Ca2 ப்ளஸ் இருக்குது, இங்கே F மைனஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே வெறும் 1 மைனஸ் சார்ஜ் தான் இருக்குது. ஆனால் Caக்கு வந்து என்னது 2 ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. அப்போ அது ரெண்டும் சேரணும் அப்படின்னா இங்கே என்கிட்ட எவ்வளோ வேணும், 2 ஃப்ளூரின் வேணும். அப்போனால தான் எனக்கு 2 மைனஸ் சார்ஜ் இருக்கும், 2 ப்ளஸ் சார்ஜ் இருக்கும். ஈஸியாக அதை என்ன செஞ்சிட முடியும், பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ த பாண்ட் ஃபார்ம்ட் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் ஆர் டெர்ம்ட் அஸ். இப்படி பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற அந்த பாண்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட், அயானிக் பாண்ட்னு படிப்போம், ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். The electrovalence is thus equal to number of unit charges on the ion. எலக்ட்ரோவேலன்ட் அப்படின்னா இப்போ சோடியம் அப்படிங்கிறதோட சார்ஜ் என்னது +1. அந்த +1 தான் நம்ம எலக்ட்ரோவேலன்ஸ்னு சொல்லுவோம். குளோரின் அதோட மேலே இருக்க சார்ஜ் என்னது -1. அப்போ அந்த -1 தான் எலக்ட்ரோவேலன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CO3 2- அப்படின்னா இதோட எலக்ட்ரோவேலன்ட் 2-. ஓகேவா, கால்சியம் வந்து 2+, அப்போ அதோட எலக்ட்ரோவேலன்ஸ் வந்து என்னது +2. ஸோ அது மாதிரி அது என்ன சார்ஜ் அது வந்து பொசஸ் பண்ணுதோ அதுதான் எலக்ட்ரோவேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The Kozol's postulations provide the basis for the modern concepts regarding ion formation by electron transfer and formation of ionic crystalline compounds. So ஒரு ionic bond எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா Kozol அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். His views have proved to be great value in understanding and systematization of ionic compounds. At the same time, he did
recognize the fact a large number of compounds did not fit into this concept. அவர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிட்டார் கடைசி, எல்லா எலிமெண்ட்ஸோட ஃபார்மேஷனும் எல்லா காம்பவுண்ட் ஃபார்மேஷனும் இதில் வந்து ஃபிட் ஆகாது, ஒரு சிலதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும், நிறைய அது வந்து என்ன செய்யாது அப்படின்னா நான் சொல்கிற கான்செப்ட்ஸ்குள்ளே வராது. பட் இவர் சொன்னது வந்து ஒரு பேசிக்கான விஷயம், நம்ம ஒரு பாண்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான பேசிக்கான விஷயம் வந்து இவர் சொல்லிட்டு போனது தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டட் ரூல். சரியா?